நாட்டிற்கு சொந்தமாக விமானமே இல்லாத போது 5000 ஏக்கரில் விமான நிலையம் எதற்கு? நாட்டிற்கு சொந்தமாக விமானமே இல்லாத போது 5000 ஏக்கரில் விமான நிலையம் எதற்கு என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது நம்முடைய பண்டைய நீர் மேலாண்மை முறை நமது முன்னோர்கள் கடைபிடிச்சது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும். என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் இதை அறிஞ்சுக்கணும். இதில் இங்கே என்ன நடக்குதுன்னா, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சும்மா கத்தி பயன் இல்லை. 1500 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி மீதி எல்லாம் கடல்ல கலக்க விடுற இவர்களை சொல்லணும். உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிடுவேன். நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறா இல்லையா, அதை என் மக்கள் நிலந்தர மறுக்கிறான் இல்லையா, நான் 5000 ஏக்கர்ல ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன், அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு. 5000 ஏக்கர்ல நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி தான் வெட்டணும். ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போர்ட்டி உழணும், இது ரெண்டு தான் செய்யணும். சொந்தமா பறக்க ஒரு பிளைட் கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா? பதில் இருக்கா? இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு? இண்டிகோ கம்பெனிக்கான யாரு? பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார். ஒரே ஒரு வண்டி அவர் எடுக்கும் போதுதான் நேரம், அவர் போடுறதா ரேட்டு, அவர் கேட்கறதான் காசு கொடுத்துடணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.